ஆதி பகவான் முதுற்று உலுகு. இதே மாதிரி தான் எல்லாம் சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க. இன்னொரு இடத்துல விவசாயிகள் இருக்க கூட்டத்தில் வந்து பொழுதுண்டு பல்பார் பல்பார் மற்ற பார் தொழுதுண்டு பென்சல் பார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு உழவர்களை பற்றி வள்ளுவர் எழுதிய குறளை சொல்ல தெரியுது. ஆனால் இன்று லட்சக்கணக்கான விவசாயிகள் பட்டினியோடும் வெயிலில் கிடந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே மேடையில் புழுதுண்டு பல்பர் பல்பார் மற்ற பார் தொழுதுண்ட பென்சல் பார். இதைத்தான் சொல்லுவான். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிறது நரேந்திர மோடிக்கு முழு 100% பொருத்தமான பழமொழி. அதுதான் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். கோயம்புத்தூரில் போய் பேசுங்கன்னா மருதமலா முருகனுக்கு அரகரா அப்படிங்கிறாரு. அங்கே இருக்கவங்களாம் நாங்கள் அரகரா போட்டுக்கிறோம், உங்களுக்கு ஏங்க இந்த வேண்டாத வேலை. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பாட்டு சொல்கிறாரு. ஆய்தாம் சாய்பாம் காக்கதாம் சாய்பாம் அல்லகால் பாப்பாம் அழுவுறாரு. உங்களை யாருங்க இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோமே, இதுதானே எங்கள் வேலை. இந்த கூட்டத்தில் நான் நடந்து வரும்போது ஒரு வயசான அம்மா என்னை இப்படியே பார்த்துட்டு, டிவியில் பார்த்தா கிழமை மாதிரி இருக்கான், நேரில் அழகாக இருக்கானே என்னச்சு. அந்த அம்மாவுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி. நான் எப்படி இருந்தால் அந்த அம்மாவுக்கு 5 காசுக்கு பிரயோஜனப்பட போகிறேன்னா? ஆனால் அந்த அம்மா மனசில் இருக்கிறத வஞ்சகம் இல்லாமல் சொல்லிச்சு. டிவியில் கிழமை மாதிரி இருக்கானா, நேரில் அழகாக இருக்கானா. டிவியில் ஏன் கிழமை மாதிரி இருக்கானா, பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பேன். அங்கே யாரை போய் உட்கார வச்சாலும் கிழவனை ஆக்கிடுவாங்க. இங்கே நான் அழகாக இருக்கிறதுக்கு வேற ஒன்றும் காரணமும் இல்லை. நான் நின்று கொண்டிருப்பது சமூக நீதி, பகுத்தறிவு, சமத்துவத்தை வெளிப்படுத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை. இந்த கருப்பு சிவப்பு கொடி போட்டு இருக்கும் இந்த மேடையில் யார் நின்றாலும் அழகாகத்தான் தெரிவார்கள். இன்னைக்கு இந்திய பிரதமர் 22 வாளியில தண்ணி எடுத்து தலையில் ஊத்துனா இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துருமா? மக்களுடைய தலையில் தண்ணீர் பட்டு அவர்கள் வேதனைப்படும் போது இங்கு வந்து பார்க்காத பிரதமர் ராமேஸ்வரத்தில் வந்து தலையில தண்ணி ஊத்துறத பார்த்துட்டு தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். காரணம், இது பெரியார் பிறந்த மண். அந்த திருச்சி ஏர்போர்ட் தொடங்கி வச்சாரு, அது இப்ப வேலை பார்க்குதா? அது அதில் பிளைன் ஓடிக்கிட்டு இருக்கா? இல்லை, அங்கே இன்னும் பூட்டி தான் கிடக்குது. பூட்டி வைத்த ஏர்போர்ட்டை திறந்து வைத்த முதலமைச்சர் இது பிரதமர். அதே மாதிரி அவர் திறந்து வச்ச எல்லாமே அறகுறை தான். ராமர் கோயில் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிருவேன் பார்த்தீங்களா? எல்லா திருட்டு வேலையும் பண்ணிட்டு கோயிலில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான் ஒருத்தன் திருடன். உடனே எல்லாம் விரட்டிட்டு வந்து கோயிலில் பின்னாடி சாமி சிலை பின்னாடி உட்காந்துருக்காண்டா, என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் முடிவு பண்ணி நீ கோயிலில் ஒளிந்திருந்தாலும் திருடியது தான் என்று கோயிலுக்கு வெளியே வைத்து அவர்களை தண்டித்தார்கள் அந்த திருடனை. அதுபோல இந்தியாவை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வியாபாரம் செய்த வியாபாரி இன்று ராமர் கோயிலுக்குள் ஒளிந்து கொண்டு தான் கபடற்றவன் என்று நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறார். இந்த நாடகத்தை தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்கள் யாரும் இதை நம்ப மாட்டார்கள். அந்த ராமர் கோயிலும் முழுசா கட்டி முடிக்கல நம்ம சொல்லல. யார் சொன்னா தெரியுமா? சங்கராச்சாரியார்கள். இன்னும் அதை முழுசா கட்டி முடிக்கல, அதுக்குள்ளே போய் திறந்து விட்டா. அதை திறந்து விட்டா என்ன ஆகணும் தெரியுமோ? ஆகம விதிப்படி திறக்காதனால இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போகிறத, அது என்ன நடக்க போகிறதுன்னு நாங்கள் சொல்ல விருப்பம் இல்லை. காரணம், அது எங்களுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பத்தை நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. திமுக காரன் சொல்லலை, திகாக்காரன் சொல்லலை. அவர்கள் யாரை பெரிய ஆட்களாக நினைக்கிறார்களோ அந்த சங்கராச்சாரியார்கள் சொன்னார்கள், இந்த ராமர் கோயிலை அரைகுறையாக நரேந்திர மோடி திறந்திருப்பது அவருக்கு முடிவு காலம் கட்டப்பட போகிறது அப்படின்னு நம்ம சொல்ல. அவங்க தான் ஏர்போர்ட்டை திறந்து வச்சாரு, அது வேலை பார்க்கல. ராமர் கோயிலையும் அரைகுறையா திறந்து வச்சார். அரைகுறை வேலை செய்கின்ற அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு ஏன் குடியரசுத் தலைவரை கூப்பிடல? நாட்டினுடைய முதல் குடிமகள் அருமை சகோதரி
மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்களை அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு ஏன் கூப்பிடல? ராமரையே ஏமாற்றியவர் நரேந்திர மோடி, ராமருக்கே துரோகம் செய்தவர் நரேந்திர மோடி. கம்பராமாயணத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஒரு அருமையான பகுதியை கம்பர் சொல்றார். குகனோடும் ஐவரானோம், குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம், அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம்னு. குகனோடும் ஐவரானோம், எனக்கு 4 சகோதரர்கள். குகன்கிற வேடன் தலைவனோடு அவன் எனக்கு சகோதரனானா, அதனால நான் 5 பேரா மாறிட்டோம். குகனோடும் ஐவரானோம், குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம், அகனவர் காதலைய நின்னோடும் எழுவரானோம்னு. மலை ஜாதியை சேர்ந்தவர்கள், வேட்டுவர் இனத்தை சேர்ந்தவர்கள், குரங்கினத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் தன் சகோதரனாக பாவித்த ராமன். ஆனால் அதே மலை ஜாதியை சேர்ந்த எங்களுடைய குடியரசுத் தலைவரை அந்த இடத்திற்கு நீங்கள் அழைக்காமல் போனது எதை காட்டுகிறது என்றால், ராமனுடைய அந்த கொள்கைக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள். ராமனையே ஏமாற்றிய நரேந்திர மோடி இந்திய மக்களை ஏமாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? அன்னைக்கு இந்த அருமையான கூட்டத்தை பார்த்து கொண்டே செல்கின்ற அந்த வியாதிக்காரர் கண்டிப்பாக குணம் பெற்று மிக சிறப்பாக அவர் திரும்புவார். காரணம், நல்ல எண்ணம் உள்ளவர்களை கடந்து அந்த நோய்வாய்ப்பட்டவர் சென்று கொண்டிருக்கிறார். இது அதிமுக மேடையோ பாஜக மேடையோ கடந்து போயிருந்தால் மேட்ரு முடிஞ்சிருக்கும். காரணம், அந்த குரூப்பெல்லாம் நல்ல எண்ணம் உள்ள குரூப்பே இல்லை. நல்ல எண்ணமுள்ள எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டத்தை பார்த்துவிட்டு அவர் சென்றிருக்கிறார். நல்ல உடல் நலம் பெற்று திரும்புவார். காரணம், இந்திய பிரதமர் 10 ஆண்டுகளாக ஓட்டுத்தானே 10% அவர்களால் செய்ய முடிந்ததா? ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு இலவசமான பேருந்து பயணத்தை, விடியல் பயணத்தை நான் கொண்டு வருவேன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன என் தானை தலைவன் பெற்றெடுத்த எங்கள் தங்க தளபதி முதல் கையெழுத்தாக விடியல் பயணத்திலே கையெழுத்து போட்டார். அதுதான் திமுகவுக்கும் பாஜகவுக்கு இடையில இருக்க வேறுபாடு.